கைலாய நாயகியோடு கைலாயமே அழிவுறும் சமயம் இப்போது நெருங்கிவிட்டது. கைலாயமே அழியப் போகிறது. எனது இல்லம் அழியப் போகிறது. நாங்கள் உனக்காகத்தான் காத்திருக்கிறோம். தங்களுக்கு மிக்க நன்றி மகாகாளி. என்னை படைப்பவன் என்று அனைவரும் கூறுகிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், ஸ்வயரூபமான தாங்கள்தான் அனைவரின் வாழ்க்கைக்கும் சக்திக்கும் முழு ரூபமாக இருந்தார், இனியும் இருப்பார். சகோதரரே, தாங்கள் என்னை விட்டு செல்லக்கூடாது. முடிவில் சிவனும் சக்தியும் மகாகாலன் மற்றும் மகாகாளியும் தான் இருப்பார்கள். உலகில் அனைத்தும் அழிந்த பிறகு நீங்கள் இருவர் மட்டுமே இருப்பீர்கள். இம்முறை நிலைமை மோசமாக இருக்கும் என்று மகாதேவர் எனக்கு முன்பே கூறியிருந்தார். இந்த விஷயத்தில் நானும் மிகுந்த கவலையுடன் இருந்தேன். இப்பொழுது அந்த அழிவு என்னை நோக்கியும் வந்துவிட்டது. நீ என்னை உன் தமையனாக தேர்ந்தெடுத்தது என்னுடைய சௌபாகியமாகும். மிக்க நன்றி. நீதான் இயற்கை. இயற்கையே பூரண திருப்தி அடைந்து விட்டால் அழிவென்பது நிச்சயமாகிவிடும். காலச்சக்கரத்தில் நிர்ணயிக்கப்பட்ட அனைவரின் அழிவும் இப்போது உறுதியாகிவிட்டது. பிரம்மாவும் நாராயணரும் தேவர்களும் மற்றும் மகாதேவரும். மகாதேவா, இதுவரை பல சோதனைகளில் தாங்கள் எனக்கு உதவியாக இருந்துள்ளீர்கள். இப்பொழுது தாங்கள் என்னை தனியே விட்டு செல்லக்கூடாது. இதற்கு இப்படி ஒரு முடிவு ஏற்படக்கூடாது. நான் அனைவரையும் அழித்து விட்டேன். இவ்வுலகையே நான் அழித்து விட்டேன். மகாதேவா, தங்களுக்கு என் மீது கோபம் இல்லையா? இல்லை. என் மனதில் எக்கணமும் உன் மீது கொண்ட அன்பே உள்ளது. அதீத அன்பாகும். எப்பொழுதும் மாறாத அதீத அன்பாகும். பயணிக்க இருக்கும் உனது யாத்திரையில் சிவன் தனது சக்தியை மட்டுமல்ல, இந்த கைலாயம் கைலாய நாயகியை பெற்றது. நீ கனவொன்று கண்டதிலிருந்து இக்கணத்திற்காகவே நான் வெகு காலம் காத்திருந்தேன் கௌரி. ஆனந்த தாண்டவத்துடன் கண்ணீரா? இதன் அர்த்தம் எனக்கு விளங்கவில்லை. ஆனந்த கண்ணீர் வெளிப்பட்டால் அது பரமானந்தம் கௌரி. இந்த சிவனின் ஆனந்தத்திற்கான காரணம் அவனது சக்தியே கௌரி. அந்த பூரண சக்தி நீதான்.
இம்முறை நிலைமை என்பது கடுமையாக இருக்கும் என்று நீ கண்ட கனவின் மூலமாகவே நான் அறிந்துவிட்டேன் கௌரி. உனது உண்மையான ரூபத்தை உனக்கு உணர்த்துவதற்காக நான் எடுத்த அனைத்து முயற்சிகளும் வெற்றியடைந்து விட்டது கௌரி. அதனாலேயே ஆனந்தத்தில் தாண்டவம் புரிந்தேன். நான் யார் என்று எனக்கு உணர்த்துவதற்காக, இது உங்களுடைய முயற்சிதான் என்று கூறுவதற்கு என்ன அர்த்தம் மகாதேவா? உன்னுடைய உண்மையான ரூபத்தை உனக்கே உணர்த்துவதற்காகத்தான் நான் பல ஆண்டுகள் காத்திருந்த தோல்வியுற்றேன். பார்வதி, அதாவது சக்தியின் 170 வருடங்கள் இப்போது நிறைவடைந்து விட்டது. பார்வதியை மகா காளியின் ரூபத்தில் கொண்டு வந்து அவளுடைய சக்திகளை அவளுக்கே உணர்த்துவதற்காக இது என்னுடைய 108வது ஆண்டாகும். 107 ஜென்மங்களா? இப்பொழுது அந்த அவதாரங்கள் எங்கே? அதற்கான சமயம் வரும். உங்களுக்கு நிச்சயமாக விரைவில் முக்தி கிடைக்கும் என்று கூறினேன் அல்லவா? இவை அனைத்தும் நான் முயற்சி எடுத்து தோல்வி கண்டது. ஆனால் இம்முறை நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன் என்று நான் பூரண நம்பிக்கை கொண்டுள்ளேன் கௌரி. ஆனால் இப்பொழுது இதற்கு எந்த அர்த்தமும் இல்லை. நான் அனைவரையும் அழித்து விட்டேன். மனித உலகம், பாதாள உலகம், தேவலோகம், கைலாயம் அனைத்தும் அழிந்து விட்டது. நானே அனைத்தையும் அழித்து விட்டேன். முடிவுதான் ஆரம்பமாகும். உருவான அந்த ஆரம்பத்தோடு முடிவும் இணைந்துள்ளது என்பதை அறியும் நேரம் வந்துவிட்டது. இந்த க்ஷணத்திலிருந்து புதிய ஆரம்பம் உருவாகப் போகிறது. நன்கு யோசித்துப் பார் மகாகாளி. சக்தியாக நீ யோசித்துப் பார். சிந்தனை செய் ஆதி மகா சக்தி. நான் உங்களுக்கு முன்பு உருவாகினேன். அதனால் தாங்கள் என்னை வழிபட வேண்டும். எனக்கு முன்பு நீங்கள் உருவாகினீர்கள் என்பதற்கான ஆதாரம் ஏதும் இல்லை. ஆனால் முதலில் தோன்றியவர் யார் என்ற சந்தேகத்தை தூரம் செய்வது நமக்கு மிகவும் முக்கியமாகும். அதன் பிறகு அங்கே ஒரு பிரகாசமான வெளிச்சம் தோன்றியது. ஆம் மகாகாளி,
நீ யார்? என்னால் உங்களின் சந்தேகத்தை தீர்க்க முடியும். எங்கள் சந்தேகத்தை எப்படி நிவர்த்தி செய்ய முடியும்? உங்களில் எவர் இந்த ஜோதியின் முடிவையும் ஆரம்பத்தையும் காண்கிறார்களோ அவரே வெற்றி கொள்வார். மற்றவர் வெற்றி பெற்றவரை வழிபட வேண்டும். உங்களில் ஒருவர் வடக்கு திசையிலும் மற்றொருவர் தெற்கு திசையிலும் செல்லலாம். பல யுகங்கள் சென்று விட்டது. ஆனால் அவர்களில் இருவருக்கும் இந்த ஜோதியின் முடிவை கண்டறிய முடியவில்லை. அதன் பிறகு பிரம்மதேவர் ஒன்று செய்ய நினைத்தார். கெதிகை மலரே, இந்த ஜோதியின் முடிவை காண நான் எத்தனை யுகங்கள் யாத்திரை செல்ல வேண்டும் என்பதை உன்னால் எனக்கு கூற இயலுமா? நான் ஒரு சாதாரண மலர். ஆனால் இந்த ஒளி ஒரு தேவரின் ஒளியாக தெரிகிறது. இதற்கான ஆரம்பம் எங்கே, முடிவு எங்கே என்று என்னால் எப்படி கூற முடியும்? போதும், இத்துடன் நிறுத்திக்கொள். இந்த விளையாட்டை இனிமேலும் என்னால் தொடர இயலாது. யாரேனும் உன்னிடம் கேட்டால் நீ அவர்களிடம் நான் இந்த ஒளியின் முடிவை நோக்கி சென்றதை நீ பார்த்ததாக கூற வேண்டும். உங்களில் யார் இந்த ஒளியின் முடிவையும் ஆரம்பத்தையும் கண்டீர்கள்? நான் உங்கள் ரூபத்தின் ஆதியை கண்டதற்கு இந்த தெதிகை ஒரு சாட்சி. நாராயணரே, நீங்களே கூறுங்கள். என்னை மன்னியுங்கள். என் பல முயற்சிக்குப் பிறகும் என்னால் இந்த ஒளியின் முடிவினை காண இயலவில்லை. இந்த ஒளிக்கு ஆரம்பமோ முடிவோ இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது. காரணம் கூறாதீர்கள். உங்களால் முடிவை காண இயலவில்லை. இதிலிருந்தே நான் உங்களை விட சிறந்தவன் என்று முடிவாகிவிட்டது. இதற்கு பிறகு தாங்கள் என்னை வழிபட வேண்டும். நான் ஏற்றுக்கொள்கிறேன். இல்லை, நீங்கள் பிரம்மதேவரை வழிபட வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. ஏனென்றால் அவர் வெற்றி அடையவில்லை. அவர் பொய் கூறினார். நாராயணர் உரைத்தது உண்மை. உண்மையிலேயே இந்த ஒளிக்கு முடிவும் இல்லை, ஆரம்பம் என்பதும் இல்லை. பிரம்மதேவர் சுயநலத்தில் நாராயணர் தன்னை வழிபட வேண்டும் என்று பிரம்ம ரிஷி அவர்கள் இவ்வாறு ஒரு விளையாட்டை விளையாடினார். எனவே பிரம்மதேவரே, உங்களுக்கு நான் சாபம் அளிக்கிறேன். பிரம்மதேவருக்கு எவ்வுலகிலும் பூஜை நடக்காது என்ற சாபம் கிடைத்தது. ஆனால் விஷ்ணுவிற்கோ அனைத்து உலகிலும் பூஜைகள் நடக்கும். அதேபோல் அந்த கேதகை மலருக்கு என்ன சாபம் கிடைத்தது என்றால், அந்த மலர் எப்பொழுதும் சிவனின் பூஜையில் இருக்காது. என்னுடைய இந்த குற்றத்திற்கு தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன். நான் உங்களிடம் மன்னிப்பு கோருகிறேன். அதனால் தங்களின் உண்மையான ரூபத்தை காண நான் ஆசைப்படுகிறேன்.
என்னிடம் கேட்க ஒரு கேள்வி உன் மனதில் உள்ளது, சரியா? ஆம் மகாதேவா. இவை அனைத்தும் நான் உருவாவதற்கு முன்பு உருவானது என்றால் இவை அனைத்தும் என் நினைவில் எப்படி உள்ளது? நம்மை உருவாக்கியவர்களை நாம் பார்க்க வேண்டும். நிச்சயமாக நம்மை உருவாக்கியவர் இங்குதான் இருக்க வேண்டும். நாம் உருவாகியதன் காரணத்தை நாம் தெரிந்து கொள்வதற்காக நாம் நமது சக்தியிடம் செல்ல வேண்டியது அவசியம். நீங்கள் யார்? நான் தான் என்றால்? நான் என்ற வார்த்தையால் உருவானவள். என்னால் நீ உருவாகினாய். நான் உயிர் தோன்றுவதற்கு முன்பே உருவானவள். நான் செயலால் உருவானவள். இது எத்தகைய சக்தி? நமக்கு முன்பு உருவான சக்தி இந்த சிருஷ்டியின் ஆதி சக்தியாகும். இது ஆதி சக்தி அல்ல. இந்த கர்ப்பத்திலிருந்தே நாம் மூவரும் உருவாகியுள்ளோம். இது ஆதிசக்தி மட்டுமல்ல, அதைவிட பன்மடங்கு பெரியது நாராயணா. இதுவே ஆதி பராசக்தியாகும். என்னை உருவாக்கியவரை பார். நான் நடந்ததை நினைத்துப் பார்ப்பதைப் போலவே நீயும் அனைத்தையும் சிந்தனை செய்வாய். உனக்கு இவை அனைத்தும் எவ்வாறு, எதற்காக தெரிந்தது என்பதை உணர்வாய். ஆம், உங்களை உருவாக்கியவள், உங்கள் செயல்களை முடிவு செய்பவள். நானே உங்களை உருவாக்கினேன். நீங்கள் எனக்காக பலரை உருவாக்க வேண்டும். உருவாக்க வேண்டுமா? ஆம், உலகில் உயிரை, வாழ்க்கையை உருவாக்க வேண்டும். இவ்வாறு உருவாக்க வேண்டியதன் அவசியம் என்ன? உருவாக்கத்தினால்தான் செயல்கள் உருவாகும். அதன் பிறகு செயலுக்கான முக்கியத்துவத்தை அதன் விளைவு தேர்ந்தெடுக்கும். நான் இப்பொழுது ஒரு உருவத்தில் வருவேன். உருவம் இல்லாத நான் சில நிமிடங்களுக்கு உங்கள் முன் உருவமாக வருவேன். இப்பொழுது நான் உங்களை சோதிக்கப் போகிறேன். நான் கூறியதை போன்று உங்களது எதிர்வினை, உங்களது செயல், அதாவது உங்கள் பணி என்னவென்று இப்பொழுது தீர்மானிக்கப்படும். நாங்கள் அனைவரும் உங்களை பார்ப்பதற்கு மிகவும் ஆவலாக உள்ளோம். எங்களுக்கு உங்கள் தரிசனம் வேண்டும். நானும் மிகவும் ஆவலாக இருக்கிறேன். அதாவது ஆதி பராசக்தி பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருப்பார். நான் இப்பொழுது எனது புதிய உருவத்தில் காட்சியளிக்கப் போகிறேன். நான் காலச்சக்கரத்தை விட மேலானவள். இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் எனது பிரதிபலிப்பாகும். நான் தான் மகா காளி.
இல்லை. அவள் கொடூரமாக அல்ல அழகாக இருக்கிறாள். நான் இவ்வாறு தான் கற்பனை செய்ய வேண்டும். இவள் மிகவும் அழகாக இருக்கிறாள். பேரழகி.